ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய புவியியல்ல ஒரு முக்கியமான சாப்டர், அதாவது சோசியோ ஜியோகிராஃபி அப்படின்ற ஒரு முக்கியமான சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். சோசியோ ஜியோகிராஃபின்னா என்னங்க? மக்கள் புவியியல் அப்படின்னு சொல்லலாம். மக்களை பற்றி மக்களே படிக்கக்கூடியது தான் இந்த சாப்டர். அதாவது மக்கள் தொகையினுடைய அடர்த்தி, மக்கள் பரவல், வயது, இது போன்ற எல்லாத்த பத்தியுமே, அதாவது மக்களுடைய ஃபுல் டேட்டாவை பத்தியுமே படிக்கக்கூடியது தான் இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மக்கள் பத்தின டேட்டா தான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை பத்தி நம்ம அதிகமாக பார்க்க போறோம். உதாரணத்துக்கு, இந்தியாவில் அதிக மக்கள் தொகை எங்க இருக்கு, குறைவான மக்கள் தொகை எங்க இருக்கு, அதிக மக்கள் அடர்த்தி எங்க இருக்கு, குறைந்த மக்கள் அடர்த்தி எங்க இருக்கு, அதுவே யூனியன் பிரதேசங்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள் அடர்த்தி எங்க இருக்கு, அதே யூனியன் பிரதேசங்கள் பொறுத்த வரைக்கும் குறைவான மக்கள் அடர்த்தி எங்க இருக்கு. அப்போ இந்தியாவில் ரொம்ப அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுனா சொல்லலாம் யூபி, உத்தரப்பிரதேஷ். எவ்வளவு? 199.5 மில்லியன் மக்கள் தொகை. அப்போ உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையானது பின்வரக்கூடிய 6 நாடுகளின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டேட்டா தான். 2011ஆம் ஆண்டின் கணக்கின்படி அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையை பத்தின புள்ளி விவரங்களை பற்றி நம்ம படிக்கக்கூடியதுதான் இந்த பாடப்பகுதி. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இங்க வந்து நான் டேட்டாஸ் கொடுத்துருப்பேன். அந்த டேட்டாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். நம்மளுடைய இந்திய மக்கள் தொகையை பத்தின ஒரு சின்ன கீ பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸும் பார்த்துடலாம், சரிங்களா? முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைட்ல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா, உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. 2026 ஜூலை 11 முடிஞ்சிருச்சு. அப்ப முடிஞ்ச மாதங்கள், கடைசி 6 மாதங்கள் டேட்டாவும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மற்றும் குரூப் 2, குரூப் D பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாதங்கள் நோட்டிபிகேஷன் விட்ட கடைசி 6 மாதங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கும் பொழுது உங்களுக்கு உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஜூலை 11. ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறதுனா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஏன்னா இந்த 10 ஆண்டுன்றது நம்மளோட இந்தியன் கண்ட்ரிக்கு பிக்ஸ்டு. மற்ற கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துடைய ஏரியா பொறுத்து, அங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்து, அரசாங்கத்தை பொறுத்து, அவங்க போடக்கூடிய நிதி ஆண்டுகளை பொறுத்து 10 வருடமா இருக்கலாம், 5 வருடமா இருக்கலாம், 7 வருடமா இருக்கலாம். அது மக்களுடைய எண்ணிக்கை மற்றும் அவர்கள் வாழக்கூடிய அந்த கண்ட்ரியுடைய லேண்ட் ஃபார்மை பொறுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு அப்படின்றது பிக்சடு. ஓகேங்களா? அடுத்தது, அப்போ நம்ம இந்தியாவில் முதல் கட்டமாக எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1872ஆம் ஆண்டு. அது பாத்தீங்கன்னா மேயோ பிரபு காலத்துல அப்படின்னு சொல்லலாம். மேயோ பிரபு காலத்துல முதல்ல இந்த கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா என்னவோ தெரியல, ஒரு முழுமையான ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அதை பாதியில அப்படியே விட்ரன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அது அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இது முதல் முறையான படிக்கக்கூடாது, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு 1881. அது யாருடைய காலகட்டத்தில்னா ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லலாம். ரிப்பன் பிரபு. அப்போ ரிப்பன் பிரபு பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹிஸ்டரியிலையும் வரலாம். முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. எந்த காலகட்டம்? 1881. அப்போ மக்கள் தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகிற மாதிரி வரும், ஜியோகிராஃபிலையும் கவர் ஆகிற மாதிரி வரும். ரிப்பன் பிரபு பத்தின டேட்டால முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுத்தவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரே ஒரு லைனா ஹிஸ்டரிலையும் கேட்பாங்க. ஓகே, அப்ப ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். அடுத்தது, கடைசியாக இந்தியாவில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2011. அதுவும் அது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்புல மொத்தமா 1210 மில்லியன் மக்கள் தொகை இந்தியாவில இருந்திருக்காங்க 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி. அப்போ முன்னாடியே சொல்லியிருப்போம், 2011 எடுத்திருந்தாங்க. அடுத்த 2011க்கு அப்புறம் பிளஸ் 10வது வருஷம் சேர்த்துல 2021 கணக்கெடுப்பு காணுமே. அப்ப 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நம்ம படிக்கணும். ஏன் படிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து கொரோனா லாக்டவுன் பீரியட். அப்ப கொரோனா
ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. 144 தடையெல்லாம் போட்டதுனால யாருமே 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, சுதந்திரமா நடமாட முடியல. அப்போ அடுத்த 2011 பிறகு 2021 எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட இயலவில்லை. அதனால அந்த டேட்டாவை நாம எடுத்துக்கவும் இல்லை, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட்டும் ஆகல. பழைய புக்காவே இருக்கு, அந்த பழைய புக்கு அப்படியே தான் இருக்கு. அதனால புக்கு மாறாம இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம். 2011 ஆண்டின் படி எடுக்கப்பட்ட மக்கள் தொகை தான் நம்ம இப்போ படிக்க போறோம். இதை பத்தி கேள்வி கேட்க போறோம். ஓகேங்களா? 2011 அந்த டேட்டாவை தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா குரூப் ஏ உடைய அந்த சிலபஸ்ல உங்களுக்கு என்ன படிக்கணுன்றதை கொடுத்துட்டாங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க சிலபஸ் மாறுமா அப்படின்ற கவலையில இப்ப அதை பத்தி நினைக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ 2011 தான் உங்களுக்கு ஆணித்தரமா கொஸ்டின் கேட்க போறாங்க. அடுத்து பாருங்க, சோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டாங்கன்னா 2026 to 27 ஆண்டிற்குள் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறதா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். அதுல 147.6 கோடி மக்கள் இருக்கலாம். இது வந்து கூகுள்ல இருந்து நான் எடுத்தது. 147.6 கோடி மக்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா கூகுள்ல அப்டேட்ல வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இப்ப இவ்வளவு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோராய கணக்கீடு வந்திருக்குது. நாட் ஷூர், பட் இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே ஒரு டேட்டாவை எடுத்துக்கோங்க, ஒரு கீ ஃபீச்சர்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய மக்கள் தொகை பத்தின ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இதுல பாருங்க, இந்திய மக்கள் தொகை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெமோகிராஃபின்னு என்னங்க? டெமோகிராஃபின்றது மக்கள் தொகை பற்றிய ஒரு பாடப்பிரிவு, அதுதான் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த டெமோகிராஃபின்ற வார்த்தை பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்கிலீஷ்ல மக்கள் தொகை அப்படின்னா பாப்புலேஷன் சொல்லுவோம். அந்த பாப்புலேஷன்ற வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னா பாப்புலஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்துள்ளது. அப்ப லத்தீன் மொழிக்கு சொல்லுக்கு பாப்புலஸ் என்றால் என்ன பொருள்னு கேட்கலாம். அதனுடைய பொருள் மக்கள் என்று பொருள். பாப்புலஸ்னா பீப்புள். அப்ப இந்த பீப்புள்ன்ற வார்த்தையில இருந்துதான், பாப்புலஸ் என்ற வார்த்தையில இருந்துதான் பீப்புள், மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப மக்கள்னா என்னப்பா? மக்கள்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மனித இனம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனித இனம். அந்த மனித இனம் தான் மக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து, மக்கள் தொகை எண்ணிக்கை என்றால் என்ன? ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா சொல்லலாம், மனுஷங்களுடைய எண்ணிக்கை. ஆண், பெண், குழந்தை, பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாமே சேர்த்து அவங்களை கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? மக்கள் தொகை, மக்களின் எண்ணிக்கை, மனிதர்களின் எண்ணிக்கை அல்லது மக்களின் எண்ணிக்கை, அதுதான் மக்கள் தொகை எண்ணிக்கைன்னு சொல்றோம். இதான் சிம்பிளா சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவின் நிலப்பரப்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வெறும் 2.4% நிலப்பரப்பு மட்டுமே நம்மிடம் உள்ளது. இந்த வெறும் 2.4% நிலப்பரப்புல மட்டுமே உலக மக்கள் தொகையில நம்மளோட இந்தியாவில மட்டுமே 17.5% மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது 2011 ஆண்டின் கணக்கின்படி எடுக்கப்பட்ட டேட்டா. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, உலகின் 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார். உலகின் 6 நபர்களை நிக்க வைக்கிறோம் லைனா. உலகத்துல எல்லாத்தையும் கூட்டிட்டு லைன் நிக்க வச்சோம்னா ஆவரேஜா 6ல ஒருத்தர் நம்ம இந்தியராக இருப்பார். அப்ப அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பீப்புள் இருக்கிறாங்கன்னு. அடுத்தது, 6 நாடுகளின் மொத்த மக்கள் தொகை இந்தியாவின் மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கிறது. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய 198 நாடுகள்ல ஒரு 6 நாடு லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 6 நாடுகளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்பது இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 நாடுகள் யாருன்னு பார்த்தலாம். இதுல பாருங்க, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்காளதேசம், ஜப்பான். இந்த 6 நாடுகளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவுங்க பாருங்க. இதுதான் 1214.3 மில்லியன் மக்கள் தொகை. இந்தியாவுடைய மக்கள் தொகை என்பது 1210 மில்லியன் மக்கள் தொகை. அப்போ ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. அப்போ 6 நாடுகளுடைய டோட்டல் பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்தியன் பாப்புலேஷன் ஆஸ் பர் 2011. ஸோ அதனால உலக அளவுல இந்திய மக்கள் தொகை என்பது 2வது இடத்துல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருன்னா சைனா, செகண்ட் பிளேஸ்ல இந்தியா. இதுவும் 2011 ஆண்டின் படி எடுக்கப்பட்ட டேட்டா. ஓகேங்களா? ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு, 2023லயே நம்ம இந்தியா சைனா ஓவர்டேக் பண்ணி இப்ப மக்கள் தொகையில இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. அப்போ முன்னாடியே பார்த்திருக்கோம் 2026 to 27 147.6 கோடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோமா. அப்ப 2023 காலகட்டத்திலேயே
147.87 147.87 மக்கள் தொகை இந்தியா அடைந்துள்ளது. இது சைனாவை பின்னுக்கு தள்ளியது. எனவே உலக அளவில் இந்தியாவானது மக்கள் தொகையில் முதலிடமும் சைனா மக்கள் தொகையில் 2ஆம் இடமும் அடைந்து விட்டது அப்படின்ற மாதிரி அப்பவே 3 வருஷத்துக்கு முன்னாடி 2023 இந்த டேட்டா வந்துச்சு. அப்புறம் ஏன் இந்த டேட்டா இன்னும் அதிகமாகாது? சொல்ல முடியாது. 147 தோராயமா சொல்லியிருக்காங்க. 150 கோடியாக கூட 2027 கணக்கு முடிவுல வரலாம், சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, இந்த டேட்டா கிளியருங்களா? இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அடுத்த ஸ்லைடு போலாம். சரி, இப்ப நம்ம மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் டேட்டா பார்க்கலாம், எதை பத்திலாம் படிச்சா இதை படிச்சா அது மார்க் வரும் அப்படின்னா பாருங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி, பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம், இந்திய மக்கள் தொகை வளர்ச்சியின் பல்வேறு காலகட்டங்கள் மற்றும் நிலைகள், மக்கள் தொகை கலவை, வயது கலவை, பாலின விகிதம், எழுத்தறிவு விகிதம், அதிக மற்றும் குறைந்த மக்கள் தொகை. இது எல்லாத்த பத்தியும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா 1ல இருந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சும்மா ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்புனா ஒன்றும் இல்லைங்க, 10 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு நாட்டுடைய சைஸ், பாப்புலேஷன், வாழக்கூடிய மக்களுடைய கவுண்டிங் டென்சிட்டி பொறுத்து இடத்துக்கிறோம். நாட்டுக்கு நாடு மாறுபடும். நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1872 இருந்து 2011 வரைக்குமே 10 வருஷத்துக்கு ஒரு முறை டான் என்ன பண்ணிடுவாங்க, 10 வருஷம் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திடுவாங்க. அப்படி பார்க்கும்போது மக்கள் எண்ணிக்கை பற்றி குறிப்பிடுவதை மக்கள் தொகை எண்ணிக்கை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த எண்ணிக்கை பற்றி நம்ம ஒரு பதிவேட்டில் குறிப்பிடுறோம் அப்படின்னா அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒன்றும் இல்லைங்க, கிளாஸ்ல இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் போடுவோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதே மாதிரிதான் ஒரு நாட்டுக்குள்ள இருந்தா 10 வருஷம் கூட அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தாட்ஸ் ஆல். ஓகே, இதை பத்தி பிரீஃபா பார்க்க போற அடுத்த ஸ்லைட்ல. மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பரவல் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால சார் அடர்த்தின்னு எப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழக்கூடிய மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை, அதுதான் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு 100 சதுரடி இருந்தா 200 சதுரடி இருக்கலாம். அந்த 200 சதுரடியில 10 பேர் 15 பேர் தாராளமா சேர் போட்டு உட்காரலாம் அப்படின்னா அது ஒரு 30 பேர் 40 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் அடர்த்தி. புரியுதுங்களா? இல்ல அந்த 100 சதுரடி 200 சதுரடியில அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் மாறி கலஞ்சு உட்காந்துருப்பாங்க, தனித்தனியா படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஆவரேஜா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இவ்வளவு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்? எங்க காத்து இருக்குதோ, எங்க ஃபேன் ஓடுதோ அங்க இருப்பாங்க, எங்க ஏசி வருதோ அங்க போய் உட்காந்துப்பாங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பரவல், மக்கள் தொகை பரவல் என்பது எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது அடிப்படையான சில தேவைகள். குடிநீர் அதிகமா இருக்குதா, மக்கள் தொகை அதிகமா இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கா, தொழிற்சாலை அதிகமா இருக்கா, மக்கள் தொகை அதிகமா இருக்கும். அப்புறம் நிறைய அடிப்படை வசதிகள், தேவைகள் எல்லாமே பூர்த்தியடையுதா, டிரான்ஸ்போர்ட், ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குதா, மக்கள் தொகை அதிகமா இருக்கும். அப்போ மக்கள் தொகை பரவல் எங்க ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னா எதுவுமே கிடைக்குது, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கல. வறட்சியான பகுதிகளில் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. டிரான்ஸ்போர்ட் இல்லாத பகுதிகளில் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. மின்சாரம், இன்டர்நெட், உணவு பற்றாக்குறை இது போன்ற பகுதிகளில், அப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாத பகுதிகளில், தொழிற்சாலைகள் இல்லாத பகுதிகளில், மலை பிரதேசங்களில், தொலைதூர பகுதிகளில் மக்கள் தொகை பரவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ மக்கள் தொகை பரவல் என்பது இந்தியாவில் சீரற்று காணப்படுகிறது. இதுக்கு காரணம் அடிப்படை தேவைகளை பொறுத்தும், அடிப்படை தேவைகள் கிடைக்காம போகிறத பொறுத்தும் அங்க டிஸ்ட்ரிபியூஷன் மாறுபடலாம். ஓகேங்களா? அதை பத்தி பார்க்கலாம். அப்போ மக்கள் தொகை அடர்த்தி பொறுத்த வரைக்கும் எங்க அடர்த்தி அதிகமா இருக்குன்னா பாப்புலேஷன் எங்க அடர்த்தி அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு தேவை எங்க ரொம்ப அதிகமா கிடைக்குதோ அங்க இருப்பாங்க. அவ்வளவுதான். 3வது பாருங்க, இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி. இந்தியாவுடைய சராசரி மக்கள் அடர்த்தி என்பது 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு? சரிங்களா? அதுவே தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு, அதெல்லாம் பத்தி பார்க்கப்போம். ஓகே, 5வது பாருங்க, இந்திய மக்கள் தொகை வளர்ச்சியின் பல்வேறு காலகட்டங்கள். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது எடுத்த உடனே நம்ம 1210 மில்லியன் 121 கோடியாக நம்ம வந்துட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த மே ஏப்ரல் காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேஜ் தாண்டி எந்தெந்த எண்ணிக்கை மாறுபட்டு இருக்கு,
ஒரு கட்டத்துல மக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல திடீர்னு வந்து பெருகி இருக்கும். திடீர்னு வந்து வெடிப்பு, அதாவது மக்கள் தொகை நார்மலா போயிட்டு இருக்கும், திடீர்னு அப்படி இப்படி இரட்டிப்பு, மும்மடங்கு, நன்மடங்கு, ஐமடங்கு ஆயிருக்கும். சோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த காலகட்டங்களை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது மக்கள் தொகை கலவை. கலவைனா ஒண்ணு இல்லைங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புல சில இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அதை பத்தியும் படிக்க போறோம். அப்படின்னா மக்களுடைய ஏஜஸ், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ரெண்டாவது அவங்களுடைய பாலின விகிதம், ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள். மூணாவது கல்வி அறிவு விகிதம், கல்வி அறிவு பெற்றவர்கள், கல்வி அறிவு குறைவாக உள்ளவர்கள், எந்த மாநிலம் டாப்ல இருக்கு, எந்த மாநிலம் லீஸ்ட்ல இருக்கு, யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் எது டாப்ல இருக்கு. ஸோ இதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். அதான் மக்கள் தொகை கலவை. அடுத்தது வயது கலவை, பாலின விகிதம், இது எல்லாமே மக்கள் தொகை கலவைக்குள்ள வந்துடும். எழுத்தர் விகிதம் இது இதுக்குள்ள வந்துடும். தென் குறைந்த மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட சில மாநிலங்கள், சில டேட்டாஸ், அதை பத்தி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டேட்டாலாம் நல்லா கிளியராகவே புரியுதுன்னு நினைக்கிறேன்.